ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம க்ளவுட் கிச்சன் எபிசோட்ல டே 7. இன்னும் நம்ம 5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1825 நாள் இருக்குது. இன்னைக்கு நம்ம க்ளவுட் கிச்சன்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெனு எப்படி செட் பண்றது, எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது நம்ம மெனுன்னு சொன்ன உடனே க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கிறவங்க எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாஸ்தி மெனுவோட இறங்குவாங்க. பட் நான் என்னென்ன சொல்றேன்னா, மெனுலையுமே நீங்க செட் பண்ணி வைக்கிறதுக்கு என்னென்ன இருக்குது, அது என்னென்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ நம்ம டாபிக் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, க்ளவுட் கிச்சனோட மெனு. க்ளவுட் கிச்சனோட மெனு கிரியேட்டிங் எப்படி கிரியேட் பண்றோம், என்னென்ன கிரியேட் பண்றோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே உங்க மெனு வந்து மினிமம் 8 to 15 மட்டும் வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப பெருசா ஒரு 30, 40, 50 மெனு அப்படிலாம் நீங்க எதுவுமே கொண்டு போகாதீங்க. 8 to 15 மெனு மட்டும் வச்சுக்கோங்க. இது வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். 8 to 15 மேக்ஸிமம் இதுக்குள்ளே நீங்க வச்சுக்கோங்க. உங்க மெனு வந்து எப்பயுமே 10 to 15 இருந்தா போதும் ஸ்டார்டிங்ல. அப்புறம் இந்த 8 to 10 எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட்டபிள் மார்ஜின்ல இருக்கிற மாதிரி பொருளா இருக்கணும். அதாவது ப்ராஃபிட்டபிள் மார்ஜின் அப்படின்னு எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து அந்த பொருள் ஈஸியா கிடைக்கணும்னா நியரஸ்ட்ல நீங்க உங்களுக்கு ஆர்டர் வருதுன்னா இமிடியேட்டா பண்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ரெடி பண்றதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கணும். உங்களுக்கு ஈஸியா கிடைக்கணும், பிளஸ் ஈஸியா ரெடி பண்றதுக்கும் டைமுக்கும் கரெக்டா இருக்கணும். அப்போ அந்த மாதிரி பொருளா தான் உங்களுக்கு இருக்கணும். இப்போ உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்க மெனு வந்து 8 to 15 ஐட்டத்தோட ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட், நீங்க பண்ற பொருள் வந்து ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருக்கணும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ரெடி பண்ற மாதிரி இருக்கணும். ஈஸியான குயிக் டைமிங்ல இருக்கணும். ஃபோர்த் தான் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபோர்த் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு பொருளை வச்சு மல்டிபிள் மெனு கிரியேட் பண்ற மாதிரி இருக்கணும். அதுக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நாங்க பண்றதே உங்களுக்கு சொல்றேன். இப்போ நாங்க வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா, அதுல நாங்க எக் இல்லாம பண்ணோம்னா அது வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ்லயே நம்மளுக்கு 2 மெனு கிடைச்சிருது. அதாவது எக் போட்டு பண்றப்ப எக் ஃப்ரைட் ரைஸ், எக் போடாம பண்ணோம்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ். இதோட வந்து பாத்தீங்கன்னா நாங்க டபுள் எக் போட்டோம்னா டபுள் எக் ஃப்ரைட் ரைஸ்னு ஆயிருது. அப்போ வந்து எங்களுக்கு ஒரே ரைஸ் தான், பட் 3 மெனு ஆயிருச்சு. இது கூட நாங்க கொஞ்சோண்டு சிக்கன் ஆட் பண்ணி சேர்த்து போட்டோம்னா அது வந்து சிக்கன் ரைஸ் ஆயிருது. அப்போ சிம்பிள் கான்செப்ட், எங்களுக்கு ரைஸ்ங்கிறது ஒரு ஐட்டம் தான். இந்த ஒரு ஐட்டம் வச்சு நாங்க 4 மெனு கிரியேட் பண்ணிட்டோம். அப்போ இது வந்து உங்களுக்கு மெனு கிரியேஷன்ல ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஈஸி டு அவைலபிள்ல இருக்கும், ஈஸி டு குக்குக்கும் ஈஸியா இருக்கும். சேம் எக்ஸாம்பிள் வந்து நம்ம மேகிக்கும் சொல்லலாம். இப்போ வந்து நீங்க பிளெயின் மேகி வாங்கிட்டு வந்து போடுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மசாலா மேகிக்கும் நீங்க போட்டுக்கலாம். அதுலயே நீங்க எக் ஆட் பண்ணி போறீங்கன்னா எக் மேகியாவும் ஆகிடும். அதுலயே கொஞ்சம் நீங்க எக்கை விட்டுட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள் மேகியாவும் ஆகிடும். அதான் இப்ப நான் சொல்ற எக்ஸாம்பிள் படி நீங்க பாருங்க. இந்த மேகி வந்து ஒரு மேகி ஐட்டம் போட்டீங்கன்னா அதுக்குள்ள உங்களுக்கு 3 to 4 வெரைட்டி நீங்க பண்ண முடியும், மெனு பண்ண முடியும். அப்ப இந்த ஒண்ண வந்து உங்களுக்கு எலிஜிபிள் ஆகுது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸி டு அவைலபிள். இந்த மேகி வந்து பாத்தீங்கன்னா எந்த கடையிலனாலும் உங்களுக்கு கிடைக்கும். எந்த கடையிலனாலும் கிடைக்கும்னா இப்போ உங்கள்கிட்ட ஸ்டாக்கே 0 ஆயிட்டா கூட நீங்க வெளியே போனீங்கன்னா கடையில வாங்கிட்டு வந்துடலாம். எந்த கடையிலனாலும் வாங்கிட்டு வர முடியும். அப்போ இந்த செகண்டரி நம்மள ஃபுல்ஃபில் பண்ணுது. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸி டு குக். இப்போ நீங்க வாங்கிட்டு வர்ற பொருளை இமிடியேட்டா வந்து நீங்க குக் பண்ண முடியும். வித்தின் 5 minutes to 10 minutes, மேக்ஸிமம் 15 minutesக்குள்ள உங்களுக்கு வந்து குக் பண்ண முடியும். அப்ப தேர்ட் டே உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை வச்சு நீங்க மல்டிபிள் மெனு கிரியேட் பண்ண முடியுது. அதாவது இப்போ இந்த ரைஸ்க்கு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ நார்மல் ரைஸ்ல வெஜ் ரைஸ் போடலாம், சிக்கன் ரைஸ் போடலாம், எக் ரைஸ் போடலாம். ரைஸ்ங்கிறது ஒண்ணுதான் உங்களுக்கு இன்கிரிடியன்ஸ். பட் அதை வச்சு நீங்க 3-4 வெரைட்டில உங்களால போட முடியுது. இப்போ இந்த மாதிரி நீங்க 4 லைன் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு நீங்க ஆட் பண்ற மெனு ஐட்டம் வந்து இது ஃபுல்லா ஃபுல்ஃபில் ஆகுதான்னு பாருங்க. ஆச்சுன்னா நீங்க அந்த மெனுவை தாராளமா நீங்க உங்களோட லிஸ்டிங்ல, அதாவது உங்க க்ளவுட் கிச்சன்ல சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த 4 இது நான் சொல்லிட்டேன். இன்னொன்னு வந்து மெயினா வந்து இருக்குது. இத வந்து நீங்க கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த இத வந்து உங்களுக்கு எலிஜிபிள் ஆச்சுனா மட்டும் தான் இதுல நீங்க மெனுல நீங்க ஆட் பண்ணணும். அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். மெயினா வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் வேஸ்டேஜ். இந்த ஃபுட் பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபுட் பிசினஸ் இல்ல எல்லா பிசினஸ்லயுமே தான் இந்த வேஸ்டேஜை நீங்க கம்மி பண்ண நீங்க வந்து ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஆமா, ஏன்னா நீங்க வந்து ஃபுட் பிசினஸ்ல நல்லா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும், நீங்க பேக் பண்ணி கொடுப்பீங்க, பேமெண்ட் வரும், எல்லா சைக்கிளும் கரெக்டா வந்துகிட்டு இருக்கும். பட் நீங்க ஓவரால் மந்த்லி உங்களோட கணக்கை வந்து பாக்குறப்ப பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கும், இல்லைன்னா எந்த ப்ராஃபிட்டுமே இல்லாம இருக்கும். அப்ப நீங்க என்ன ரீசன் கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாது. அது ஏன்டா நம்ம லாஸ்ல இருக்கோம் இல்ல ஏன் மைனஸ்ல இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. அப்ப வந்து நீங்க கரெக்டா நீங்க கால்குலேஷன் பண்ணீங்கன்னா என்னன்னு தெரியும்னா உங்களோட ப்ராஃபிட் ஃபுல்லா வேஸ்டேஜ்ல போய் மைனஸ்ல இருக்கும். பிகினர்ஸ்னாலும் சரி, பெரிய பெரிய ஹோட்டலா இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த வேஸ்டேஜ் வந்து எல்லா இடத்துலயுமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா சேல் ஆகுது, இது நல்லா ஓடும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொருளை ஆட் பண்ணி இதுல நம்ம ப்ராஃபிட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு ராங்கா ஒரு மெனுவை சூஸ் பண்றதுனாலதான் இந்த வேஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஆகுது. இது நான் எங்க கிளவுட் கிச்சன்லயே நான் உங்களுக்கு லைவ்ல சொல்றேன். நாங்க வந்து ஒரு பொருள் கூட, ஒரு ஃபுட் ஐட்டம், ஒரு பார்சல் கூட நாங்க வேஸ்ட் பண்ணது கிடையாது இன்னைக்கு வர. அதை நாங்க எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறத அடுத்து ஒரு வீடியோல சொல்றேன். நீங்க இதை மெயினா இம்பார்ட்டண்டா நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். நீங்க ஃபுட் பிசினஸ்ல வேஸ்டேஜ் இல்லாம நீங்க பண்ற வர மட்டும்தான் நீங்க ப்ராஃபிட்ல இருக்க முடியும். இந்த 5 லிஸ்டை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு மெனுவை உங்களால கிரியேட் பண்ண முடியும். இது போக வந்து இன்னும் சில இதெல்லாம் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க குக் பண்ணி கொடுக்கறது வந்து ஹீட் மெயின்டைன் ஆகணும். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து மினிமம் 20 to 30 மினிட்ஸ் ஆகும் கஸ்டமருக்கு ரீச் ஆகுறதுக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு இப்பெல்லாம் ரீசெண்டா பேக்கிங் மெட்டீரியல்லாம் அதுக்கு ஏத்த மாதிரி வந்திருக்குது. அதனால நான் இதை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி சொல்லல. இந்த மெயினா இந்த 5 பாயிண்ட வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த 5 பாயிண்ட வந்து நீங்க செலக்ட் பண்ற ஃபுட் ஐட்டம் வந்து எலிஜிபிள் ஆகுதுன்னா மட்டும் நீங்க அந்த பொருளை உங்க மெனுல ஆட் பண்ணுங்க. இன்னைக்குரிய வீடியோ அவ்வளவுதான். நன்றி.